இங்க பாருங்க கண்ணுங்களா, அக்கா ஒன்று சொல்றேன், கவனமா கேளுங்க. பொம்பளை பிள்ளைக்கு 18 வயசான கல்யாணம் பண்ணலான்னு கவர்மெண்ட்ல சொல்றாங்க, அதெல்லாம் விட்டுடுங்க. அக்கா நான் சொல்றேன், ஏன்னு கேளுங்க. இந்த மாதிரி 28 வயசுல இல்லாம கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன் அக்கா 28 வயசு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு குடும்பத்துல வர்ற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு உண்டான தைரியம் வரணும். 1000 இருந்தாலும் நம்மளை நம்பித்தான் கல்யாணம் பண்ணிட்டு போறோம். அம்மா வருவாங்க, நாளைக்கு எல்லாத்துக்கும் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க, அப்பா வருவாங்க, எல்லாத்தையும் வந்து கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனோம்னா கஷ்டமுங்க. ஏன்னா நாளைக்கு ஒருத்தர் இருந்து ஒருத்தர் இல்லைன்னா, ஐயோ அவங்கள நம்பி வந்து இப்படி நட்டாத்துல நிக்கிறோமே நல்லா நினைச்சிட்டு இருக்க முடியாது. அதனால என்ன வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு, நாளைக்கு பிள்ளைய பெற்றோம்னா அந்த பிள்ளைங்கள வந்து வளர்க்கறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு அறிவு வேணும்னா, நம்ம யாரை சார்ந்து இல்லாம இருக்கணும்னா 28 வயசு ஆகணுங்க. நான் சொல்ற கேளுங்க, அதுவே சரியா வரும். இல்லாம அதுக்கு முன்னாடி கண்ணால பண்ணிட்டோம்னா, என்ற ஆத்தா இருக்கிறா பிள்ளைய பார்த்துக்குவான்னு பிள்ளைய பெற்றுக்கிறது, என்ற அப்பனை இருக்கிறான் புருஷனை கேள்வி கேட்பான்னு புருஷனை கட்டிக்கிறதுல வேலைக்கு ஆகாது. உங்களை நம்பி கல்யாணம் பண்ணுங்க, உங்களை நம்பி பிள்ளை பெறுங்கோ, அதை வச்சுட்டே பொழப்போட்ட முடியும். உங்களை மட்டும் நம்பி இருங்கோ, ஜெயிச்சு கொடுவீங்க, பார்த்துக்கோங்க.